வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் கடைசி நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என் மகளுக்கு 2 நாள் லீவு. என்னடா முடி ஜாலி ஜாலி சொல்லு, ஜாலி ஜாலி சொல்லு. அப்புறம் திங்கக்கிழமை ஜாலி இல்லை அப்படி சொல்ல மாட்டேற. ஓகே நண்பர்களே, ஒரு தரமான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சாப்பிட்ணுன்னா, ஸ்கூலுக்கு கட்டி விட போகிறோம் பாப்பாக்குன்னா லெமன் சோறும் மட்டன் சுக்காவும் தான் நண்பர்களே. மட்டன் சுக்காவும் லெமன் சோறும் தான் கட்டி. மட்டன் சுக்காவா? அப்புறம் அது என்னது? மீன் மேக்கர். பாவியெல்லாம் உடச்சி விட்டுச்சுனா என் பிள்ளை சொல்லி தொடாத. அப்போ உங்க போட பொம்பளை விட்டு ஏன் பொய் சொல்ல? சரி ஓகே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வரும் ஆமாம். தொடர்ந்து நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் நிறையா வந்து இறங்கியிருக்கு. வாங்க நண்பர்களே. ஓகே, இப்போ நம்ம சாப்பாடு கட்ட ஆரம்பிப்போம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுங்கன்னு தான் வீடியோ போட்டுக்கிட்டீங்க. தொடர்ந்து நான் கொட்டிடும் நண்பர்களே. சுட சுட சோறு நண்பர்களே, சூடான சோறு நண்பர்களே, சுவையான சோறு நண்பர்களே. அப்பப்பப்பா அப்பப்பப்பப்பா ஆவி பறக்க பறக்க நண்பர்களே. ஆஹா, நல்ல சோறு, சுவையான சோறு, அறமான சோறு, அருமையான சோறு, அறமா. ஓகே, நம்மளை கிண்டு நண்பர்களே. இப்படி கிண்டுனாத்தேன் கலரணும். நல்லா நல்லா கலண்டாத்தேன். சிரிக்கிறாய முன்னாடி வீடியோ கேமரா மட்டும் சமைக்கிறது மட்டும் தான் வேலை. மற்ற எல்லா வேலையும் எங்கள் வேலைடாமா. சாப்பிட்றது, இந்த மாதிரி கிண்டுறது, பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்றது எல்லாம் எங்கள் வேலை. அப்படி இப்படி கிளறணும். அப்போ தான் கிளறும். அப்புறம் நான் இது பூரா சாரம்னா இப்படி போயிடணும், இப்படி பண்ணணும். சாரணும் இப்படி அமுக்கி விட்டுறணும். அமுக்கி விட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நடுவில் குக்கீரணும். இப்போ அப்படி ஒரு கிண்டு அப்படி உதுத்து விடணும். அப்படி உதுத்து விடணும். அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே உதுத்து விடணும் நண்பர்களே. சிந்திருச்சு, சாரி. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன். கூட சாப்பாடு விடு. ஆஹா, மதுவுக்கு அருமையான சாப்பாடு நண்பர்களே. காலையில் லெமன் ரைஸ், மதியத்துக்கு லெமன் ரைஸ், மதுவுக்கு மட்டன் சுக்காவோட. இந்தரா போதுமா? சாப்பிட்டா மிச்சம் வைக்கணும் எனக்கு. இது யாருக்கு தட்டு இப்படி கழுவாமல் கொள்ளாமல் வச்சுருக்க? கழுவுன தட்டுலாம் கரண்டியை வச்சுருந்தேன். அப்படியா? சரி நம்மளே, நமக்கு கொஞ்சம் போட்டு ஆற வச்சுருவோம். அவ்வளோ. இன்றைக்கி நம்ம காலையில் எப்போயும் கம்மியாக தான் நம்மள சாப்பிடுவேன். இப்போ மதுவுக்கு போட்டுருவோம் நம்மளே. மதுவுக்கு டிஃபனுக்கு எப்படி மதுமா கரெக்டாக ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டதுமையா பிச்சுரு போச்சு. அப்புறம் இரு, கம்மியாக தான் போட்டிருக்கப்பா. ஓகே நம்மளே. இந்தப்பா ஓகே நம்மளே. 2 அருமையான இந்த இது டிஃபனை கட்டி முடிச்சுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னடா? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கான்னு சொல்கிறேன், ஏன்டாம்மா அசிங்கப்படுத்துகிற? போதுமா? என்ன இது போதுமா? வைக்க மதுவுக்கு. ஓகே மது, நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும். என் நிகழ்ச்சியை தூத்துவரங்கூர் மதுரை 14. ஓகே நண்பர்களே, கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமுச்சூடத்துலேருந்து லொக்கேட் ஆகிருக்கு, நத்த ரோட்டில். ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ டன்னு. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். மீன் மேக்கருக்கும் லெமன் சோறு செம்ம டேஸ்டாக இருக்குது.
அது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கு. உண்மையாக சூப்பராக இருக்கும் நம்மள. இந்தா இருக்கா சாப்பிடு. செம்ம டேஸ்டாக இருக்கு. நாளைக்கு லீவா? மீன் மகள் எப்படி செஞ்சா? மீன் மேக்கர் வந்து இந்தா எப்படி செஞ்சேன்னு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. பெரிய வெங்காயம் 4-5 பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். சரி. தக்காளி 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லுக்கு இடித்து வச்சுக்கிறணும். பட்டை சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து வெள்ளைப்பூடு பட்டை வத்தல் போட்டு நல்லா தாளிக்கணும். தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை கொட்டி நல்லா வதக்கணும். எப்படி வதக்குண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதாவது மிளகுத்தூள் வந்து கடைசியாக போடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா வதக்கணும். அப்புறம் மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா வதக்கிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். இறக்க போகிறப்ப கொத்தமல்லி தலையும் மிளகுத்தூளும் தூவி இறக்கிடணும். அப்படியா? அவ்வளவுதான். ஆனால் ட்ரையாக இருக்கே கூட கிரேவி மாதிரி. அதான் சொன்னேன், நல்லா வதக்கிடணும். தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணும். கேட்டுக்கம்போது தேவையானவங்க அதில் லைட்டாக நெய் விட்டுக்கலாமா? ஆனால் நான் சேர்க்கல. நம்ம வீட்டு நெய் இல்லை, சேர்க்கலாம். ரைட், சொல்லு. 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு பரட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கும் அது? குறைக்குதா? நெய் விட்டாலே அந்த நெய்க்கு தான் மவுசு. சமைக்கிற உங்களுக்கு மவுசு இல்லை. அதனால் இதுதான் தான் தெரியும் உங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு. உங்கள் கை ஒன்றை பிடிச்சே தெரியணும். நல்லா இருக்கும். நீ 3 மணிக்கு சாப்பிடுங்க. ஒரு அருமையான சாப்பாடு காலையில். இது போன்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து நல்லா படிக்க வைங்க பிள்ளைகளை. என்னப்பா? அது மௌனமாக பறத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மட்டன் சுக்கா அப்படி தான் செய்யணும் சொல்கிற மாதிரியா? ஆனால் மட்டன் சுக்கா மாதிரி மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வைக்கிறோம். மட்டனை லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி அதை கொட்டி பரட்டி இறக்கும்போது மிளகுத்தூளை போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். செய்முறையெல்லாம் ஒன்று. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்கணும். அப்படியே வேகும். அவ்வளோதான். உண்மையாக நல்லா இருக்கு. மீன் மேக்கர் செம்ம டேஸ்டாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தா நல்லா திங்க நண்பர்களே. அது கிரேவிண்டவும் மூச்சு வெளியில் வர காணும். வேறு பொரிச்சு வைக்கட்டும். என் அழகி, என் தங்க பிள்ளை. எனக்கு எல்லாமே என் பிள்ளை தான் நண்பர்களே. அதுக்கடுத்ததே மனைவி எல்லாருமே. எனக்கு முதல்ல என் சாமி என் பிள்ளை தான், தங்கந்தேன். என்ன சாமியா? தங்க பிள்ளை. என் சாமி கிட்ட என்ன கடி சாமியா? என் தங்க சிரிப்பை பாருங்கள். என் தங்கத்துக்கு நல்லா படிக்கணும்ப்பா. அப்படியே மண்டையில் கொட்டி விடும் அப்பா. இங்கே பாருங்க, என்னை கொட்டுது.
ஓகே, நம்மளை வீடியோ முடிச்சிருவோம் அம்மது. மற்றொரு வீடியோவில் இல்லை சார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடுனா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா என்னை பார்க்குற எல்லாருக்கும் நண்பர்களுக்குமே பொதுவாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேன்ஸ் என் ஆடியன்ஸ் இருடா இந்நிகழ்ச்சியை தூத்துறவங்க சில சிப்ஸ் ரூமுச்சில் மதுரை பேன சொல்லி முடிச்சுட்டு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரோன் பண்ணி விட்டுங்க. சுச்சு